السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளரும் நிகரில்லாத பேரன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய பெயரை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய ஜும்மா உரையாக சிறந்த நண்பர்கள் யார் என்ற தலைப்பில் பேச பிடிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக உலகத்துல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உறவுகள் என்பது மிகவும் அவசியமான ஒரு ஒன்றாக இருக்கிறது. இந்த குடும்ப உறவுகளுக்கு மத்தியில எந்த மாதிரியான உறவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் தருகிறார்கள் என்றால், நம்மளோட சேரக்கூடிய நட்பு வட்டாரங்கள் நண்பர்களுக்குத்தான் அதிகம் நட்பை பரமாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு ஏற்படுத்திக்கிட்டாங்க. பொதுவாக நண்பர்கள் என்பது நாம் ஒரு மனிதரோடு பேசுவதையோ பழகுவதையோ அல்லது நேரத்தை செலவிடுவதையோ நட்பு என்று நண்பர்கள் என்று அதை நாம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப நண்பர்கள் என்றால் நாம் அந்த மனிதரை முழுவதுமாக நேசித்து அவரோடு பழகக்கூடிய விதத்தை தான் நம்ம நண்பரும். அப்படிப்பட்ட நட்பை குறித்து பொதுவாக பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் என்னவாக இருக்கும் சொன்னால், நல்ல நண்பர்கள் அமையும் போது இந்த உலகத்துல ஏராளமான நன்மையை அவர் பெற்றுக்கொள்வார். எந்த அடிப்படையில ஏராளமான நன்மைகளை அவர் பெற்றுக்கொள்வார்கள் என்றால், இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் செய்யக்கூடிய நன்மையில் மட்டும்தான் அவர் அந்த நன்மையை பெற முடியும். அதுபோல கெட்ட நண்பர்கள் அமைந்து விடுவார்களேயானால் அவரிடம் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டால் ஒழுக்கமற்ற பழக்கங்களாக இருக்கும், நல்ல பேச்சுகளற்ற பழக்கங்களாக இருக்கும், நல்ல செயல்களற்ற பழக்கங்களாக இருக்கும். இந்த மாதிரியாக பழக்க வழக்கத்திற்கு நாம சேர்ந்தோம்னா இந்த உலகத்திலையும் நமக்கு தீமைதான், மறுமையிலையும் நமக்கு தீமை சேர்ந்து விடும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூடாத நட்பு அது கேடாய் போய் அமையும் என்று சொல்லுவார்கள். அதே நேரத்தில் இஸ்லாம் ஒருபடி மேலே சென்று இறைவனுக்கு பயந்த இறைச்சமுள்ள நண்பரை நீங்க கோரிக்கக்கூடிய நண்பர்களாக தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் ஒரே நோக்காக இருக்கக்கூடிய மறுமையில நாம வெற்றி பெற முடியும். அவர்கள் மூலமாக இந்த உலகத்திலையும் நாளை மறுமையிலையும் நாம ஜெயிச்சு காட்டலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை குறித்து சொல்றாங்க, இறைவனுக்காக நட்பு பாராட்டக்கூடியவர்களை நாளை மறுமையில இறைவன் பாராட்டுகின்றார். யாரெல்லாம் இறைவனுக்காக இந்த உலகத்துல நட்போடு பழகிறோமோ அவர்களை மறுமையில அல்லாஹ் பாராட்டுவதாக நபி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். எந்த அளவுக்கு சொன்னா, மஹ்ஷர் மைதானம், அந்த மஹ்ஷர் மைதானத்துல யாருக்கு என்ன நடக்குமோ
என்ன நிலை ஏற்படுமோ அதை யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை நமக்கு தலைக்கு முன்பாக கொண்டு வந்து விடுவார். அந்த நேரத்துல ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த பாவத்திற்காக ஏற்றார் போல அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். எந்த நிகழ்வு நடக்கும் சொன்னால், சில மனிதர்கள் இருப்பாங்க, அந்த மனிதர்களுடைய கரண்டைக்கால் அந்த அளவுக்கு அவருடைய வேலைகளால் இருக்கும். அதுபோல இன்னும் சில மனிதர்கள் இருப்பாங்க, அவருடைய முட்டுக்கால் வரைக்கும் அவருடைய வேர்வைகள் இருக்கும். இன்னும் சில பேர் இருப்பாங்க, அவருடைய இடுப்பு வரைக்கும் அவருடைய வேர்வை தண்ணீர் எல்லாம் இருக்கும். இன்னும் சில பேர் தோல் குஞ்சம் வரைக்கும் அந்த வேர்வை தண்ணீர்கள் சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இன்னும் சில பேர் இருப்பாங்க, ஹாதிகி வஹாதிகி, இப்படியும் அப்படியுமாக அந்த வேர்வை மூழ்கி கொண்டு இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் மனிதனுடைய நிலை பற்றி எடுத்து சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த கடுமையான அந்த நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அறிவிப்பை செய்கின்றார். என்ன அறிவிப்புன்னு சொன்னால், ஐன முத்தஹாஃபூன ஃபீ ஜலாலி, எனக்காக இந்த உலகத்துல நட்பு பாராட்டிய தோழர்கள் என்று அவர்களுக்காக என்னுடைய நிழலை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதா நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த உலகத்துல நம்ம நட்புக்காக நண்பர்கள் நம்ம பழகுறோம் சொன்னால் அது இந்த உலகத்திலே மறுமையிலே நன்மையாக இருக்க வேண்டும். அப்ப இந்த உலகத்துல நல்ல நண்பர்களை நம்ம அமைத்தமையானால் நாளை மறுமையில மிகப்பெரிய ஒரு வெகுமதியை இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அதுபோல கெட்ட நண்பர்களை நாம தேர்வு செய்தோம் சொன்னால் ஒழுக்கமற்ற ஒரு செயல்களை போய் நாம விழுந்துருவோம். நன்மைகளை ஏவாமல் தீமைகளை தடுக்காத நண்பர்களை நம்ம தேர்வு செய்தோம் சொன்னால் நாளை மறுமையில நரகத்துக்கு செல்வதற்கு அந்த நட்பே நமக்கு மூல காரணமாக அமைந்துவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும் போது நாளை நரகத்துல நரகவாசிகள் எல்லாம் புலம்பக்கூடிய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் அதை எடுத்து சொல்லுகிறார். எப்படின்னு சொன்னா, சொர்க்கவாசிகள் எல்லாம் நரகவாசிகளை பார்த்து அவங்க கேட்பாங்க. பேசக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துறான். ஏற்படுத்தும் போது என்ன பேசுறாங்கன்னு சொன்னால், பாவிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பார்களால், மா சலக்கக்கும் சக்கர், இந்த சக்கர் என்ற நரகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது, எப்படி நீங்க இங்க வந்தீங்க என்று சொர்க்கவாசிகள் கேட்கும் பொழுது பிறகு நரகவாசிகள் சொல்லுவாங்களாம், காலு நம்மக்கும் சல்லி, நாங்கள் தொழுகையாக இருக்கவில்லை என்று சொல்வார்களாம், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை என்று சொல்வார்களாம், வீரர்களோடு சேர்ந்து எங்களுடைய நேரங்களை எல்லாம் நாங்கள் வீணடித்து விட்டோம் என்று சொல்வார்களாம். அப்ப நண்பர்கள் எங்களுக்கு சரியான முறையில் அமையவில்லையே என்று புலம்பக்கூடியவர்களாக, அந்த ஜக்கர் என்ற நரகத்தில் புலம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ கெட்ட கேடு கெட்ட அசிங்கத்தையும் அவதூறுகளையும் தீமைகளையும் சொல்லக்கூடியவர்களையும் நாங்கள் நண்பர்களாக உலகத்தில் இருக்கும்போது நாங்கள் தேர்ந்தெடுத்தோம், அதனால நாங்கள் இந்த ஜக்கர் என்ற நரகத்துக்கு நாங்கள் வந்தோம் என்று புலம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார். அப்ப நல்ல நண்பர்களை நாம் தேர்வு செய்வதும் கெட்ட நண்பர்களிடம் நாம விலகி இருப்பதும் மிக முக்கியமான ஒரு ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில நாம நல்ல நண்பர்களை நாம தேர்ந்தெடுக்கிறோம். இறைவன் குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது, பாவமும் அவளியாகும் பார், மூமினான ஆண்களா இருந்தாலும் சரி மூமினான பெண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் சிலருக்கு உற்ற நண்பர்களாக திகழ்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகின்றார். அமரூனபில் மஅரூஃபி வ யன்ஹூன அனில் முன்கர் வ யுகீமுஸ் ஸலாத்த வ யூத்துஸ் ஸகாத்த வ யுதீஊனல்லாஹ வ ரசூலா, அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று இந்த வரமுறையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். உலாயிக ஸயஹமுல்லாஹ், அதாவது இந்த மாதிரியானவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் புரிகிறான், அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இறைவன் நுட்பமானவனும் அறிவுள்ளவனாக இருக்கிறார். இந்த வசனத்துல முடிவதை நம்ம பார்க்கின்றோம். அப்ப இந்த வசனத்துல சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால்,
அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவர், அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படக்கூடியவர், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர், தனக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த செல்வத்திலிருந்து ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட நண்பர்களை வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு நண்பராக இருப்பார் என்று அல்லாஹ் நமக்கு சிறந்த நண்பர்களை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை பார்த்தோம். அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில ஒரு நண்பர் இன்னொரு நண்பருக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் நன்மை ஏவது தீமையை தடுப்பது. என்னுடைய நண்பர் ஒரு தவறு செஞ்சான்னு சொன்னால் அந்த தவறை நாம சுட்டி காட்டணும். நம்ம அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கிறா கிடையாது, கண்டுகொள்வதே கிடையாது, அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து போயிடுவோம். இஸ்லாத்தினுடைய அடிப்படையில பேசக்கூடிய, நிகழக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய எத்தனையோ காரியங்கள் நம்மளோட கூட இருக்கக்கூடியவர்கள் செய்யறாங்க. அதை நம்ம கண்டு காணாமலமாக இருக்கிறோம். சொல்லணுமா வேண்டுமா? சொல்வது கிடையாது, நமக்கு நேரம் போயிருக்கிறோம். ஆனா இதே ஒரு சம்பவத்தை என்ன செய்யறது கேட்டால் வேண்டாதவர்களிடம் போய் யாரை நாம சுட்டி காட்டல அந்த நபர் பஞ்சாயத்து பண்ணக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அதை கண்டுகொள்வதே கிடையாது. இந்த மாதிரி கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடியவர் வந்து அந்த நட்பு பொய்யாத நட்பு, அது நயவஞ்சகத்தனமான நட்பு. அது உண்மையான ஒரு நண்பருக்கு உண்டான ஒரு அடையாளமா கிடையாது. சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டு சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள சொன்னால் அது வந்து பொய்யான நட்புல போய்தான் அமையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவரோட பயணித்த அனைவரையும் நபி அவர்கள் சஹாபி நண்பர், சஹாபில தோழர்கள், இந்த தோழர்கள் என்றுதான் அழைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தோழர்கள் தவறு செய்யும் போது நபி அவர்கள் சுட்டி காட்டி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்து வசூலிப்பதற்காக ஒரு ஆளை என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அனுப்புறாங்க. அனுப்பிச்சு முடிச்ச ஒரு ஜக்காத்து பைசா கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்தா என்ன சொல்றான்னு கேட்டால் அதெல்லாம் இருக்கும், இது உங்களுக்கு சொந்தமானதுங்கிறாங்க. அடுத்து இது எனக்கு அன்பளிப்பாக வழங்கியது என்று சொல்றாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை நபிகள் அவர் வந்து சொன்ன உடனேயே இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஜலஸ்தரி பைத்தி அபிக்க உரிக்க, இந்த சொன்ன வார்த்தை இருக்கணும். நீ உன்னுடைய அன்பையும் உனக்கு தந்ததாக நீங்க சொல்றீங்களா? உங்களுடைய அத்தா வீட்லயோ உங்களுடைய அம்மா வீட்லயோ போய் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குமா என்ற செய்தியை நபி அவர்கள் நினைச்சாங்க, திரும்ப எடுத்து சொல்றாங்க. அப்போ அந்த நபி அவர்கள் அனுப்பிய பொறுப்பு அவருக்கு இருக்கணும். அந்த பொறுப்பை எல்லாம் மறந்து விட்டு அவர் இது எனக்கு தந்தது என்று சொல்றாருன்னு சொன்னால் வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கக்கூடியவர் கொடுத்துப்பாங்களா இல்லையா? அவர் ரசூலுல்லாஹ் லஞ்சமாக அது கிடைச்சிருக்கும். அது மாத்திரம் இல்ல, என்ன சொல்ற எப்படி சுட்டி காட்டுறாங்க. அந்த இடத்துல நடந்த தவற சுட்டி காட்டுவதோடு மட்டும் இல்லாமல் வெளியில வாராங்க. மக்களுக்கு இந்த சம்பவத்தை வந்து விரிவாக பிரமியப்படுத்துறாங்க. இந்த மனிதரை வாராரு, நான் ஒரு பொறுப்புக்காக அனுப்பிச்சிருக்கிறேன், ஒரு வேலைக்காக நான் அனுப்பிச்சிருக்கிறேன், அவர் அந்த வேலையை செஞ்சுட்டு வரும் பொழுது இது ஜக்காத்து பணம், இது எனக்கு தந்தது என்று சொல்றாரு என்று பகிரமா கோட்டோட பகிரங்கப்படுத்துறாங்க. அப்ப நாமளா இருந்தா என்ன செய்யணும் கேட்டா நம்மளுடைய நண்பரை அவருடைய முகத்துக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பிரச்சனை இல்லை, ஒண்ணு கண்டுக்க வேண்டாம் என்று என்ன செய்யணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனா இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல நடக்காது என்ற ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு நிரூபிக்குது. அதே நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் நேசித்த ஒரு பெரிய சஹாபி யாருன்னு சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அவருடைய சம்பவத்தை பார்த்தோம்னு சொன்னால் அவரிடமும் பாரபட்சம் இல்லாம நபி அவர்கள் இருந்திருக்கிறாங்க. முஸ்லிம்ல பதிவான ஒரு செய்தியை பாருங்க. ஒரு நேரத்துல என்ன கேட்டால் அபு சுபியான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், இந்த நபி தோழர் வந்து இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பாக இஸ்லாத்தை வந்து எதிரியாகவும் இருந்தார். ஆனா பிறகு அவர் இஸ்லாத்துக்கு வந்து உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்ததுக்கு பிறகு ஒரு நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபு சுபியானுடைய அந்த கையை பிடிச்சிட்டு நினைச்சாங்கன்னு கேட்டா ஒரு சபைக்கு நபி அவர்கள் இருக்கக்கூடிய சபைக்கு போறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது அங்க யாரெல்லாம் இருக்காங்க தாண்டி போறாரு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும், ஜுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், சல்மான் பாரிஸ் அவர்களும்
அங்க அவங்க எல்லாம் தாண்டி போகும் பொழுது அபூ சுஃபியான் இந்த 3 பேரை கடந்து போகும்போது அவங்க பேசுறாங்க. யாரு? அந்த 3 பேருமே பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய அந்த வாள் எதிரியுடைய கழுத்தை சரியாக விழல, சரியாக பதம் பார்க்கல அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அந்த ஒரு காட்சி அங்க நடக்குது. அப்ப சரியா விழுந்துன்னு சொன்னால் இந்த பூமியில இவங்க நடந்திருக்க முடியுமா என்று 3 பேரும் பேசுறாங்க. இதை கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க கேட்டா, போர் வந்து அவர்களை போய் கண்டிக்கிறாங்க. அந்த 3 வரையும் போய் கண்டிக்கிறாங்க. முக்கியமான தலைவர் அபூ சுஃபியான், அவரை பத்தி நீங்க எப்படி இந்த மாதிரி நீங்க சொல்லலாம், விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நபி அவர்களிடமும் இந்த சம்பவத்தை போய் நீங்களும் போய் கண்டீங்க, நான் கண்டிச்சது போல நீங்களும் அந்த 3 பேர்களை போய் கண்டீங்க என்று சொல்றாங்க. பிறகு இந்த சம்பவத்தை கேட்ட நபி அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அவங்க கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? யா அபூபக்கர், அபூபக்கரே, அல்லக அக்தலத்தஹும், நீ எந்த 3 நபரை கோபப்படுத்தி இருக்கலாம், ஆனால் சொல்றாங்க. அதாவது நீ உன்னுடைய இறைவனை கோபம், அந்த 3 பேரை கோபப்படுத்தினது இல்லாம எந்த மாதிரி ஆட்கள் என்று விரிவாக சொல்லாம சொல்லிவிட்டு நீ அவர்களை கோபப்படுத்த ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அல்லாஹ் நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு இந்த இஸ்லாத்திற்காக அவர்கள் செய்த தியாகம் எப்படிப்பட்டது தெரியுமான்னு சொல்லி அபூபக்கரை பார்த்து கேட்டதும் ரொம்ப பயந்து பரவலத்தோட திரும்ப அந்த 3 பேரை பத்தி பேசுனவங்கள்ட்ட முறையிடுறாங்க. தெரியாம பேசிட்ட, மன்னிச்சுக்கிறீங்க. உடனே அந்த 3 பேர் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் மன்னிப்பா, ஒண்ணு இருக்கியா பதவிங்க, இருக்கியா கவலைப்படுறீங்கன்னு சொல்லி சமாதானம் பேசுறாங்க. உடனே அல்லாஹ் அவங்களை மன்னிப்பான்னு சொல்லி மன்னிப்பு கிட்ட அவங்க அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. அதுல இவங்க என்னன்னு கேட்டா பாருங்க, நபிகள் நாயகத்தினுடைய தோழராக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப நெருங்கிய தோழர் என்று நபி அவர்கள் பார்க்கல. அந்த கண்டிச்ச விதம் தான் இந்த இடத்துல நம்ம படிக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. ஒரு நேரத்தில் சொல்றாங்க, இந்த உலகத்துல எனக்கு அபூபக்கருடைய அந்த பொருளாதாரம் எனக்கு உதவுனது போல வேற எந்த ஒரு பொருளாதாரம் எனக்கு உதவல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. எடுத்த யாராக இருந்தாலும் சரி, உண்மையை போட்டு உடைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நபி அவர்கள் சொன்ன செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதுபோல இந்த அபூபக்கர் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னால் நபிகள் நாயகம் முதல் ஆளா வந்து நிற்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு தவறு செய்யும் போது கண்டித்தார்கள் தான் அந்த நட்புடைய தீர்வு. அதுபோல நாம இன்னைக்கு கண்டிச்சிருக்கோமா, எடுத்து சொல்லி இருக்கோமா? கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில நட்போட்டால் நண்பர்கள் இருக்கும் பொழுது யாராவது தேவைப்படுறவர்களுக்கு ஒரு பேச்சு பேசுவோம், தேவையில்லாதவர்களுக்கு ஒரு பேச்சு பேசுவோம். எப்பொழுதும் நடுநிலையான பேச்சுகள் இருக்காது. ஆனா நபி அவர்களும் சரி எல்லா நேரங்களிலும் யாரை எந்த தயவு தாட்சணியம் இல்லாம தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்படி நம்ம உண்மையை சொல்ல போகும்போது நாம நம்மளுடைய அந்த வாழ்க்கையில அந்த நிகழ்வுகள் எடுத்துக்கிட்டோம் சொன்னால் போய் சொன்னா என்ன அவன்கிட்ட போய் தவறு பண்றான்ல அப்படி நம்ம கேட்கும் பொழுது நம்மளுடைய எண்ணம் எப்படி தோணும்? அவன் கோவச்சுக்குவான், அவன் சண்டை விட்டு பிரிஞ்சு போயிடுவான், அவன் பேச மாட்டான், இப்படி ஏதாவது சொல்லி நாம மழுப்பக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லி காட்டுகிறான். என்ன வசனம் கேட்டால், ஒல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். இன்னல்லதீன ஆமனு வ ஆமிலு ஸாலிஹாத் வத்தவாஸௌ பில் ஹக்கி வத்தவாஸௌ பிஸ் ஸப்ர் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல முடிக்கிறான். அதாவது ஈமான் கொண்டு நன்மை செய்து பொறுமையை மேற்கொண்டு ஒருவருக்கொரு உபதேசம் செய்தவர்களை தவிர என்று அல்லாஹ் யாரை பற்றி சொல்றாங்கன்னா நல்ல நண்பர்களை பற்றி சொல்றார். இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் நல்ல உண்மையான நண்பர்கள். இந்த மாதிரியான உண்மையான நண்பர்களை தான் நாம தேர்ந்தெடுக்கணும். போலியான நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்க கூடாது. அது நயவஞ்சகத்தனம். உள்ளுக்குள்ள வெளியாக பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம கூட சேர்றவங்க இருப்பாங்க, நம்ம கூட இருக்கும்போது ஆனா நம்மளை விட்டு மாறி போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கும்?
நம்முடைய ஜமாத்தை பற்றி நம்மளை பற்றி அவதூறாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை பற்றி இங்க என்ன சொல்றாங்க கேட்டால், அவர்கள் பெருமையை மேற்கொள்வார்கள், ஒருவருக்கு ஒருவர் நன்மை ஏறி தீமையை தடுக்கக்கூடியவராக இருப்பார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம பாடம் நடத்தக்கூடிய ஒரு குர்ஆன் வசனத்தை நம்ம இப்ப பார்க்கிறோம். இது நம்மோட சேரக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்? ஒரு சமூக தீய செயல்கள் செய்யறாங்களா, நாம ஒரு ஆளு நன்மை ஏறி தீமை தடுக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்தாலும் தொலை போகணும், அழைக்கணும். தான தர்மங்கள் செய்ய போகும்போது நன்மை ஏறி தீமை தடுக்கணும். ஜமாத்துல நம்ம கிளையில நடக்கும் போது நாம சேர்த்து அந்த நபரையும் சேர்த்து அழைச்சிட்டு போகணும். வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது, அவரை கண்டுக்கிறாம விட்டுறக்கூடாது. அது பொய்யான நட்பு. அது நயவஞ்சகத்தனமான ஒரு நட்பு. அந்த நட்பு சிறந்த நட்பு கிடையாது. அப்ப சிறந்த நட்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு செல்ல தெளிவாக நம்ம சொல்லி இருக்கும் போது அப்படி உள்ள நம்ம நட்பை தேர்ந்தெடுத்து நம்ம பழகணும். அப்ப இந்த உலகத்துல பெரிய நன்மைகள் இருக்கும். அவர்கள் மூலமாக வேற ஒரு சமூக நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இங்க நல்ல நண்பர்களோடு சேரும்போது எதுக்கு உதாரணம் எடுத்து சொல்றாங்க கேட்டால், ஒரு கஸ்தூரி வாடகை மனம் இருக்கும் பார்த்தீங்களா, அது போலங்கிறார். கஸ்தூரி மனம் எப்படி இருக்கும் கேட்டால், நீங்க நம்ம கேட்காட்டாலும் சரி பக்கத்துல போய் நின்னாலும் அதனுடைய வாடகை போய் ஒட்டிக்கிட்டா அப்படியே இருக்கும். நண்பர்கள் நமக்கு அந்த கெட்ட நண்பருக்கு உதாரணம் சொல்றாங்க, ஒரு பொருளின் உலையை போன்றது. அங்க போய் பக்கத்துல நிற்போமா, வாடை அங்க இருக்கு, உள்ள கடையில இருக்கணும், பத்த வைப்பாங்க, அதில் உள்ள புகையெல்லாம் நேரிலே வாடகை இருக்கும், கடையிலே வாடகை இருக்கும், போய் முன்னாலும் வாடகை இருக்கும். அந்த வாடகை விட்டு போகவும் செய்யாது. அந்த பொருளின் உலையை போன்றதுங்கிறாங்க. அவன் இப்படிப்பட்ட முதல் நபி அவர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்கும் போது இந்த உலகத்துல நாம தேர்ந்தெடுக்கிறது நல்ல நன்மை எப்படி தேர்ந்து, இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், அட்டூழியங்கள், தீமைகள், இதற்குத்தான் மனிதர்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுல அதுக்காக நம்ம பார்த்து வரோம். யாராவது இன்னைக்கு நபி அவர்கள் எப்படி நண்பர்களை தேர்ந்து எடுக்கணும் அதுபோல நம்ம தேர்ந்தெடுக்கோமா? அல்லாஹ் எப்படி நண்பர்களை பற்றி சொல்றோம் அதுபோல நம்ம நண்பரை அமைத்துக் கொள்கிறோமா சொன்னா நிச்சயமாக இல்லை. அப்ப இதுல நமக்கு நஷ்டம், இந்த உலகத்திலே நஷ்டம் தான், மறுமையிலே நஷ்டம் தான். நல்ல நண்பர் மாதிரி தெரியும், ஆனா அதுல நமக்கு எந்த பலனும் இருக்காது. இந்த உலகத்திலே நமக்கு நஷ்டம் எந்த அளவுக்கு நஷ்டமாயிருந்து கேட்டால், ஒரு சேரணும், ஒரு தீய நண்பரோட சேரணும், ஊர் உலகம் பார்த்து என்ன நினைக்கும், அவன் அடிமை, அதாவது போதைக்கு அடிமானவன், தண்ணி அடிக்கக்கூடியவன், இவன் தொழாதவன், ஊர் சுற்றக்கூடியவன், வரலட்சணை வாங்கக்கூடியவன், இவன் இஸ்லாத்துக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லை, நாம போய் சேர்ப்போம், என்ன நம்மளை பாதிக்குமா இல்லையா? அப்போ உலகமே அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கும் பொழுது நம்ம உள்மனை என்ன சொல்றது, நண்பர்கள் ஏதாவது தேவைக்கு சேர்வதே இருக்கக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எண்ணோட்டங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால், அவர் மூலமாக அளப்பெரிய நன்மை இருக்கிறது, அவர் மூலமாக மறுமையிலும் நம்ம வெற்றி பெறலாம் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியப்படும். இல்லைன்னு சொன்னா இருக்கக்கூடிய நன்மை எல்லாம் என்ன ஆகும், அழிந்து போகக்கூடிய பாவங்களை சேர்க்கக்கூடிய ஒரு அடியானால் தான் நம்ம இருப்போம். அப்ப சிறந்த நண்பர்கள் இஸ்லாம் எதை சொல்லுதோ அதை தேர்ந்தெடுத்து நம்ம பயணித்தால் மட்டும்தான் மறுமையில வெற்றி அடைய முடியும். அப்படி வெற்றி அடையக்கூடிய மக்களாக வளரும் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வாராக வாழ்கிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அடுத்த மாசம் 5ஆம் தேதி மதுரையில ஒரு மாபெரும் இளைஞர்களுக்கான மாநாட்டை நடத்தும் போது ஜமாத் ரெடியாகி கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த மாநாடு எதுக்குன்னு சொன்னா, இளைஞர்களுக்கான மாநாடுன்னு சொன்னா அதுல இளைஞர்களும் என்ன செய்வாங்க, உள்ள வருவாங்க. எதுக்கு இப்ப என்ன அவசியம், திருமலை குரான் மாநாடு நடந்திருக்குது, மாநாடு நடந்திருக்கு, சிறுபொழி மாநாடு நடந்திருக்குது, இப்படிலாம் பேசக்கூடிய நம்மள இருக்கிறார். எதுக்கு போட்டு பல லட்சங்களை போட்டு காசை கரியாக்கணும், இப்படிலாம் நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் நமக்கு இருக்கு.
ஆனால் இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் நன்மை ஏறி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள். அதனுடைய அடிப்படையில தான் நம்முடைய ஜமாத் இது மாத்திரம் செய்யல, பலவிதமான நிகழ்ச்சிகளை, ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை தினந்தோறும் நடத்திக்கிட்டு இருக்கு. இதுல நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல மாட்டாங்க. மாணவருடைய எதிர்காலங்கள் என்ன, அவங்களுடைய வேலை வாய்ப்பு, அதுபோல இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவங்களுடைய இடஒதுக்கீடு, இது போல சம்பவங்கள் எல்லாம் பேசக்கூடியதான் மாநாடு. ஒரு இடத்துல 2 இடத்துல நம்ம தனித்தனியாக பேசினா ரீச் ஆகாது. பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஒரே நேரத்துல அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது நம்முடைய அரசாங்கங்களுக்கு போய் சென்றடையும். முன்பாக நடந்த பல மாநாடுகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோங்க. திருமறை குர்ஆன் மாநாடு நம்ம போட்டோம். எவ்வளவு தமிழகத்துல இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை பேரு நேர்வழிக்கு வந்திருக்கிறாங்க, சிறுக்குல இருந்தவங்க ஃபுல்லா இன்னைக்கு நேர்வழி அடைஞ்சிருக்காங்க. இது போல மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள் வச்சு விஷயங்களை சொல்லும் போதுதான் அவங்களுக்கு விளவும், அவங்க வருவாங்க. நமக்கு என்னாலும் இருந்துட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு விஷயம் போய் சேராது. அப்ப இந்த மாநாடுக்காக பலவிதமான சிரமங்கள், இன்னல்கள், பொருளாதாரங்கள் தேவைப்படும். பல மாநாடுகள், பல பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்துவோம். உங்களை போல உள்ளவர்களிடம் தான் நம்ம வாங்கி வாகனத்துக்கு போகக்கூடியவர்களுக்கு செலவினங்கள், தண்ணி, அவங்களுக்கு உண்டான உணவு ஏற்பாடு, இதெல்லாம் உங்கள்கிட்ட வாங்கிதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கேட்டா அதை நம்ம செலவு செய்திருக்கோம். அதுபோல இந்த மாநாட்டுக்கும் வாகனத்துக்காக, போகக்கூடியவர்களுக்காக சாப்பாடு, தண்ணி போன்ற செலவினங்கள்லாம் இருக்குது. அப்ப இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக, இந்த மாநாட்டுக்காக வாரி வளருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு 2வது முறை நினைச்சுக்கிட்டோம். வாழ்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.